ஓம் சாய்ராம். சத்தியத்தின் நிழலில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கையின் நினைவுகள் என்ற புத்தகத்தை சாந்தி பிரியா எனும் திரு N.R. ஜெயராமன் அவர்கள் மிக அற்புதமாக தொகுத்து எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஆனால் அதை உபாசனி மகாராஜுக்கு தெரிவிக்கவில்லை நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். அதை குறித்து கூறினால் எங்கே தன்னை தடுத்து விடுவாரோ என்று பயந்தார். உபாசினி மகாராஜின் ஆசிரமம் சுடுகாட்டை ஒட்டி இருந்தது என்பதினால் அதை தாண்டி வெளியே வந்தவரை நீண்ட அங்கி அணிந்திருந்த பதான் போன்ற தோற்றத்தில் இருந்த முன்பின் தெரியாத ஒருவர் சந்தித்து கேட்டார், ஐயா, நீங்கள் எங்கே போகின்றீர்கள்? அதற்கு பதிலளித்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தான் தனது சொந்த ஊருக்கு செல்வதாக கூறியதும் அந்த பதான் அவரிடம் அந்த எண்ணத்தை கைவிடுமாறு கூறினார். சொந்த ஊருக்கு செல்லும் முன் அருகில் இருந்த ஷிரடி சாயிபாபாவின் சமாதிக்கு சென்றுவிட்டு ஊருக்கு போகுமாறும், ஷிரடி சாயிபாபா சமாதியின் தரிசனம் ஆன்மீக ரீதியாக பயனளிக்கும் என்றும் அறிவுரை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். முன்பின் தெரியாதவர் தன்னிடம் வந்து அப்படி கூறுவதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஒரு நிமிடம் கூட யோஜனை செய்து பார்க்கவில்லை. பஷ்டூன்கள் அல்லது பதான்கள் என்று அழைக்கப்படும் மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் வடமேற்கு பாகிஸ்தானில் வசிக்கும் ஒரு ஈரானிய இனக்குழு ஆகும். அவர்கள் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகள் உட்பட உலகின் பிற பகுதிகளிலும் புலம்பெயர்ந்தோரிலும் காணப்படுகிறார்கள். பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளின் ஷீரடி பயணம். பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளின் மனதில் ஒரு வகையான வெறுப்பு உணர்வு இருந்ததினால் அந்த பதானுடன் பேச்சை தவிர்க்க எண்ணினார். 1918 ஆண்டிலேயே சமாதி அடைந்து விட்டவரின் சமாதிக்கு சென்று எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அதனால் எனக்கு எந்த பலனும் ஏற்பட போவது இல்லை. தர்காக்களுக்கு சென்றேன், சமாதிகளுக்கு சென்றேன், சாது சந்நியாசிகளிடம் வாழ்ந்தேன், என்ன பயன்? இன்று வரை எனக்கு குரு யார் என்பதும் தெரியவில்லை, அவர் எங்கே உள்ளார் என்றும் தெரியவில்லை. ஏற்கனவே நான் நிறைய காலத்தை அங்கும் இங்கும் அலைந்தபடி இருந்து வீணடித்து விட்டேன். எவர்களிடம் இருந்தும் எனக்கு நிலையான மன அமைதியோ அல்லது எனது ஆன்மீக பயணத்தின் நிறைவோ கிடைக்கவில்லை. எவராலும் எனக்கு எந்த வழிகாட்டுதலும் தர முடியவில்லை. அவர்களை எல்லாம் என் மனதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதினால்தான் நான் எனது ஊருக்கே செல்ல முடிவு செய்துவிட்டேன். உங்கள் அறிவுரைக்கு நன்றி என்று கூறிவிட்டு சென்னைக்கு செல்ல ரயில் நிலையத்தை நோக்கி நடக்கலானார். நடந்து கொண்டே இருந்தவர் தான் ஷீரடியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதே தெரியாமல் ரயில் நிலையத்திற்கு செல்வதாக எண்ணிக்கொண்டு எங்கு செல்கின்றோம் என்ற எண்ணமே மறந்துவிட்ட நிலையில் தன்னையும் அறியாமல் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஷீரடி நோக்கி சென்று கொண்டு இருந்தார். அவர் ஷீரடியை அடைந்த பொழுது சுமார் 11 மணி இருக்கும். மனம் திக்கிட தான் வந்த இடத்தை மீண்டும் மீண்டும் பார்த்தார். ஆஹா, தான் வந்துள்ளது ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவின் சமாதி இருந்த இடத்திற்கு அல்லவா என்று அறிந்து கொண்டதும் திடுக்கிட்டார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் ஆத்ம நெருடல். அப்போதுதான் அவருக்கு ஸ்ரீ ரமண மகரிஷிகள் கூறிய அறிவுரை நினைவிற்கு வந்தது. ஸ்ரீ ரமண மகரிஷிகள் ஆசிரமத்தை விட்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வெளியேறிய போது ஸ்ரீ ரமண மகரிஷி அவரிடம் தீர்க்கமாக கூறியிருந்தாராம், நீ உனது குருவை தேடி வேறு எங்கேயும் போக வேண்டாம், ஷீரடிக்கு போ. அங்கே உனக்கு ஸ்ரீ சாயிபாபா குரு தீட்சை தருவார். அவரது சரித்திரத்தை எழுது. அவரது புகழை அனைத்து இடங்களிலும் பரவச் செய். ஆனால் ஏற்கனவே சமாதி அடைந்து விட்டவர் எங்கே தனக்கு ஆத்ம ஞானத்தை அளிக்க முடியும் என்று நினைத்து கொண்டு அதை ஸ்ரீ ரமண மகரிஷிகளிடம் வெளிப்படையாக கேட்காமல் தவறு செய்துவிட்டு அந்த விஷயத்தில் சற்றே அலட்சியமாக இருந்து விட்டோமோ என்ற குற்ற உணர்வு அவர் மனதை நெருடியது.
சக்கோரியிலிருந்து தன்னை அறியாமல் ஷிரடிக்கு சென்றவுடன் தனக்கு இருந்த தனது உள்மன வேதனையை வேறு எவருக்கும் கூறாமல் தனது மனதிலேயே புதைத்து வைத்து இருந்தார். இந்த ரகசியத்தை தான் பின்னாளில் அவர் சந்தித்த திரு டி.பி. ராமச்சந்திர ஐயர் என்பவரிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் அந்த செய்தியை ரமணாசிரமத்தில் இருந்த பிற பக்தர்களிடம் பகிர்ந்து கொண்டாராம். விரக்தியில் சக்கோரியிலிருந்து கிளம்பி சென்னைக்கு செல்ல நினைத்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தன்னை அறியாமலேயே ஷீரடியில் காலெடுத்து வைத்ததும் தன்மீதே சற்று கோபம் வந்தது. தனது விதி எப்படி வேலை செய்து உள்ளது என்பதை நினைத்து மனம் வேதனைப்பட்டது. ஸ்ரீ ரமண மகரிஷி கூறிய உடனேயே நேராக ஷீரடிக்கு சென்று இருக்கலாம். தேவையில்லாமல் அங்கும் இங்கும் இருந்து இடங்களுக்கு சென்று பல மகான்களையும் சுவாமிகளையும் சந்தித்து அவர்களுடனேயே தங்கியிருந்து நேரத்தை வீணடித்து கொண்டு விட்டோமோ என்று மனதில் ஒரு நெருடல் ஏற்பட்டது. ஆனால் அவை அனைத்துமே விதியின் விளைவால்தான் ஏற்பட்டு இருக்க வேண்டும். அவர்களை எல்லாம் சந்தித்து இருக்காவிடில் தனக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பாடங்கள் கிடைத்து இருக்காது. ஷீரடி ஸ்ரீ சாயிபாபா எளிதில் எவருக்கும் ஆத்ம ஞானத்தை கொடுத்தது இல்லை. அதற்கு சாட்சியாக ஸ்ரீ உபாசினி மகாராஜ் இருந்துள்ளார் என்றே நினைத்தார். ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவின் கடுமையான சட்டதிட்டங்களை எதிர்கொள்ள முடியாமல் ஸ்ரீ உபாசினி மகாராஜ் அவரிடம் இருந்து பிரிந்து வந்துவிட்ட நிகழ்ச்சிகளை ஸ்ரீ உபாசினி மகாராஜே தனக்கு கூறியவற்றை நினைவு கூர்ந்தார். தனக்கு அவை பல விதங்களிலான பாடங்களாக இருந்துள்ளன. அதனால் தான் எளிதில் ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவை தன்னால் சந்திக்க முடியவில்லை. அவர் தனக்கு பலவாறு உடல் உபாதைகளை கொடுத்து, உணவு கிடைக்காமல் தடுத்து நிறுத்தி, உறங்க இடமில்லாமல், உடை மாற்றிக்கொள்ள வேறு உடைகள் இல்லாமல் பல விதங்களில் சோதனை செய்து பார்த்திருக்கின்றார். தனது மன உறுதியை உரசி உரசி பார்த்துள்ளார் என்று பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் எண்ணினார். தன்னை சந்தித்த பட்டான் யார்? எதற்காக அவரே சம்பந்தமில்லாமல் வலிய தன்னிடம் வந்து ஷீரடி பாபாவை ஒரு முறை சந்தித்த பின்னர் சென்னைக்கு செல் என்று கூற வேண்டும்? ஒருவேளை ஷிரடி ஸ்ரீ சாயிபாபாவே பத்தானூருவில் வந்து தன்னை சந்தித்தாரா என்றெல்லாம் குழம்பியவாறு ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவின் சமாதிக்கு முன்னால் சென்று நின்றார். 1936 ஆகஸ்ட் மாதம் 29 ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவின் சமாதியை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அடைந்தபோது அந்த இடம் மயான அமைதியில் இருந்தது. மயிலிறகால் சமாதியை வருடியபடி ஸ்ரீ அப்துல்லா பாபா அமர்ந்து கொண்டு இருந்தார். அவர் பாபாவை ஆராதனை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் மனதில் நினைத்தார். முதலில் ஷீரடிக்கு செல்லுமாறு ஸ்ரீ ரமண மகரிஷிகள் கட்டளையிட்டார். அது மனதில் நிற்கவில்லை. ஆனால் அதையே மீண்டும் ஸ்ரீ உபாசினி மகாராஜ் கூறினார். ஆனால் அதுவும் மனதில் நிற்கவில்லை என்பதனால்தான் ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவே ஒரு பத்தானூருவில் வந்து தன்னை ஷீரடிக்கு அழைத்து வந்து விட்டாரோ என்ற எண்ணங்கள் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் நெஞ்சில் நிழலாடியது. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளும் ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவும் விதியின் விளையாட்டினால் 1936 ஷீரடிக்கு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வந்து சேர்ந்தார். ஷீரடி பாபா சமாதி முன்பு போய் நின்றார். அவர் மனம் அதுவரை இல்லாத அமைதியை பெற்றது. மனதுக்குள் இனம் புரியாத சாந்தமான உணர்வு பரவியது. பாபா தம்மிடம் மௌன மொழியில் பேசுவது போன்று பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் உணர்ந்தார். அப்போதே இது நாள் வரை நாம் தேடிய குரு இவர்தான் என்று பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் மனம் சொல்லியது. அவர் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஷீரடி பாபா சமாதி முன்பு போய் நின்றபோது மதியம் 11 மணி அளவில் இருந்தது. சமாதி முன்பு சென்று நின்று கொண்டு கண்களை மூடிக்கொண்டார். சில நிமிடங்கள் கழிந்தன. மனம் முழுவதும் பூரண அமைதி. சமாதியில் இருந்து ஏதோ சில ஒளி கிரணங்கள் வெளிவந்து தனது உடலுக்குள் செல்வதை உணர்ந்தார். ஆமாம், ஷீரடி சாயிபாபாவே தனக்குள் புகுந்து கொண்டு விட்டார் என்பதை பரிபூரணமாக அவரால் உணர முடிந்தது. மெல்ல மெல்ல மனதிற்குள் இனம் புரியாத சாந்தமான உணர்வு பரவியது. ஷீரடி ஸ்ரீ சாயிபாபா தன்னுடன் ஏதோ மௌன மொழியில் பேசுவதைப் போல உணர்ந்தார்.
இவரே நாம் தேடிய குரு என்ற எண்ணமும் மனதில் ஆழமாக பதிந்தது. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தனது மனதில் நினைத்து கொண்டார், இந்த க்ஷணம் முதல் என்னுடைய ஒவ்வொரு ஆன்மீக குழப்பத்தையும் உன்னிடம் சமர்ப்பித்து விடுவேன். இனி உன்னுடைய வழிகாட்டுதலில்தான் நான் நடக்கப் போகின்றேன். என்னையே உன்னிடம் தந்து உன்னை சரணடைந்து விட்டேன். எனக்கு ஆத்ம ஞானத்தை தருவாயா என எண்ணியவாறு சமாதி முன்னால் நின்று கொண்டிருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தன்னை அறியாமல் பரிபூர்ண அமைதி தன்னை சூழ்ந்து கொண்டு விட்டதை உணர்ந்தார். தனது தேடுதல் அங்கேயே முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்தார். உடல் நடுங்கியது, உள்ளம் குமரியது, மனம் பதைபதைத்தது. தான் வேறு ஏதோ ஒரு உலகில் சென்றுவிட்டதை உணர்ந்தார். தனக்கு கிடைக்க வேண்டியதை விட அதிக அளவிலான பாக்கியம் கிடைத்துவிட்டது என்பதை உணர்ந்தார். அனைத்துமே சில க்ஷணங்கள்தான். அடுத்த நொடி பரவசத்தில் பதைபதைத்தது. பாபாவே தன்னை ஆட்கொண்டு விட்டதை பரிபூரணமாக உணர்ந்தார். அவருக்கு பாபா ஆத்ம ஞானத்தை அளித்து விட்டார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஞான நிலையை அடைந்த மகா புருஷரானார். பாபாவுடன் மௌன மொழியில் பேசி ஆன்மீகத்தின் பேரின்ப நிலையை அடைந்து விட்டதில் எத்தனை ஆனந்தம் இருந்திருக்கும். அதுவே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் முக்கியமான காலகட்டமாகும். பின்னாளில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் மற்றவர்களிடம் பேசும்போது கூறினாராம், அந்த மௌனத்தில் ஷிரடி ஸ்ரீ சாயிபாபாவிடம் இருந்து தெய்வீக ஞானத்தை தாண்டிய போதனைகளை தான் பெற்றதாக தெரிவித்தார். அந்த நிலையில் ஷிரடி ஸ்ரீ சாயிபாபா தனது உடலுக்குள் வந்து புகுந்து கொண்ட நிலை தனக்கு தெரிந்தது என்றவர் ஷிரடி ஸ்ரீ சாயிபாபாவுடனான சில சம்பாஷணைகளை விளக்க மறுத்துவிட்டார். காரணம், அவை அனைத்துமே அவருக்கும் ஷிரடி ஸ்ரீ சாயிபாபாவிற்குமான தனிப்பட்ட சம்பாஷணைகள் என்று கூறிவிட்டார். இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம். ஓம் சாய்ராம்.